சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் தமிழ் சினிமாவில் நல்ல வரவேற்பு எதிர்பார்த்ததை விட நல்ல வசூலாச்சுன்னா படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் டைரக்டருக்கு கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் செக் இல்லைனா கிஃப்ட் வழங்குவார். இப்போது அந்த மாதிரி ராயன் படம் எதிர்பார்த்த வசூலை விட நல்ல மெகா பிளாக் பஸ்டர் அடைஞ்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் படம் இதுவரைக்கும் 150 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 80 கோடிக்கு மேலே ராயன் படம் வசூலாகியிருக்கு. இன்னைக்கு அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு 2 செக்கு வழங்கியிருக்காரு. ஒன்று அவர் இந்த படத்தை இயக்கிறதுனால, இன்னொன்று இந்த படத்தில் அவரே நடித்து மெகா பிளாக் பஸ்டர் அடைஞ்சதுனால. இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் சார்பில் 2 செக் நடிகர் தனுஷ் அவர்கள் வாங்கியிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட நடிப்பில் அடுத்த படம் கடைசி உலக போர் படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்துலேருந்து புதிய சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனாகா மற்றும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் லீடாக நடிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் மாதம் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை இவரே இயக்கி மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நடிகர் ஹரிஷ் கல்யாணோட நடிப்பில் அடுத்த படம் டீசல். அதுல்யா மற்றும் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் இப்போது தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு அமரன், பிரதர் மற்றும் இப்போது டீசல் படமும் தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. பிரதர் மற்றும் அமரன் படம் அஃபிஷியலாக தீபாவளியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் விடாமுயற்சி படம் வேற தீபாவளி ரிலீஸ்க்கு தான் பிளான் போட்டிருக்காங்க. இப்போது நடிகர் ஹரிஷ் கல்யாணோட டீசல் படம் தீபாவளி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் இந்த வாரம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொட்டுக்காளி மற்றும் வாழைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஏன்னா படத்தை ப்ரெஸ் ஷோ மற்றும் செலிபிரிட்டி ஷோ படக்குழுவினர் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. இதில் வாழை மற்றும் கொட்டுக்காளி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. வாழைப்படம் டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்லையும், கொட்டுக்காளி படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நடிகர் சூரி மற்றும் மலையாள நடிகை அனபெனோட நடிப்பில் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கொட்டுக்காளி படத்தை கூழாங்கல் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் வினோத் ராஜ் அவர்கள் இயக்கியிருக்காரு. நாளைக்கு கொட்டுக்காளி மற்றும் வாழைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.